கேன்சர் எவ்வளோ கொடுமையான நோயின்னு நமக்கு தெரியும். அது வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த நோயை குணப்படுத்துறதுன்றதை விட அது வராமல் எப்படி பார்த்துக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. வாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். புற்றுநோயை ஏற்படுத்துகிற ஆபத்தான காரணிகளில் புகைப்பிடித்தல் முன்னணியில் உள்ளதா சொல்றாங்க. இந்த புகைப்பிடித்தல் புற்றுநோய் இறப்புகளுக்கு கிட்டத்தட்ட 1/3 பங்களிக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி அதிகமான உடல் பருமன், உடல் செயலற்ற தன்மை, அதாவது எதுவுமே செய்யாம நம்ம சும்மா இருக்கிறது, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், HPV இந்த மாதிரியான தொற்றுக்களும் புற்றுநோய்க்கான ஒரு காரணிகளா இருக்கிறதா சொல்றாங்க. புகைப்பிடித்தல், மது அருந்ததற்கு அப்பால இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறது புற்றுநோய்க்கு முக்கியமான ஒரு காரணியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதால ஆண்கள்ல 5% பெண்கள்ல கிட்டத்தட்ட 11% புதிய கேன்சர் கேசஸா அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட உடல் எடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல் எடை அதிகமா இருக்கிறதால கல்லீரல், உணவு குழாய், பித்தப்பை, சிறுநீரக புற்றுநோயால ஏற்படுற இறப்புகளுக்கு 1/3 இந்த உடல் எடைன்றது பங்களிப்பு செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா 2019ஆம் ஆண்டுல 30 வகையான புற்றுநோய்கள்ல மாற்றக்கூடிய ஆபத்தான 18 காரணிகள் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதனூடாக அவங்க என்ன தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை முறை காரணிகள் 7 லட்சம் புதிய புற்றுநோயாளர்கள் மற்றும் 2,62,000 புற்றுநோய் இறப்புகளோட இணைக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கால 30 அதுக்கு மேற்பட்ட வயதுடையவர்களிடையே 40% இந்த புதிய கேன்சர் கேசஸா இருக்கட்டும், இறப்புகளா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட மாற்றக்கூடிய காரணிகளால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களுடைய லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி அமைக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது சாதாரணமான வாழ்க்கை முறைகளும் இந்த புற்றுநோய் வழக்குகள்லையும் இறப்புகள்லையும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்யறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டா பண்ண ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறது, நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்துற ஒரு சில மாத்திரைகளை எடுத்துக்கொள்றவங்களுக்கு அந்த புற்றுநோயோட தாக்கம் கணிசமா குறைவா தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, நல்லா சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புற்றுநோய் தாக்கத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை குறைக்கிறதே நமக்கு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு புற்றுநோய் இருக்கு இல்லைன்றதுக்கு அப்பால அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கணுமோ அதுகளை ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க.